ஆகாஷும் அனுவும் வந்து தொடர்ந்து வந்து தண்ணீல விளையாடிட்டு இருக்காங்க. ஜாலியா வந்து அவங்க பேசிட்டு இருக்காங்க. இங்க வந்து அபியும், ராகும் வந்து அப்படியே நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்ப அபி என்ன பண்றாங்க, ஓடி போய் வந்து எனக்கு மணல் வீடு கட்டணும் ரொம்ப பிடிக்கும். நான் போய் கட்ட போறேன். நீங்க வரீங்களான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் எனக்கு தேவையில்ல. நீ வேணா போய் கட்டு அப்படின்றாரு. சரின்னு சொல்லிட்டு ஆசையா போயிட்டு மணல் வீடு அவ்வளோ அழகா கட்டி வைக்கிறாங்க. ஆனா ரவுடீஸ் எல்லாம் நெறைய பேர் அங்க வராங்க. அவங்க என்ன பண்றாங்க, வேணும்னே வந்து அந்த மணல் வீட வந்து மேல வந்து ஓடி போயிட்டு விளையாடி கலைச்சு விட்டுர்றாங்க. அதனால வந்து அபி ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. உங்களுக்கெல்லாம் வந்து ஆண்டவன் அறிவே தரலையா? இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களே! நான் கட்டி வச்சிருந்த வீடு இப்படி கலைச்சிட்டு அதுவும் சாரி சொல்லாம போறீங்க அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. உடனே வந்து ஓ உனக்கு சாரி சொல்லணுமா? பரவாயில்லையே நீ ரொம்ப அழகா தான் இருக்க. ஏடி இவளுக்கெல்லாம் சாரி சொல்லணுமாடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியும் உன்னால? ஒன்றும் பண்ண முடியாது. சரி சரி இவ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்காளே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறாளே அப்படி சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. ரொம்ப தகராறு பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வந்து தாங்கவே முடியல ராகுவுக்கு. அப்படியே ராகு வந்து பார்க்குறாரு. என்னடா எங்களையே குறைக்கிற, என்ன பண்ண முடியும் உன்னால? இவளை நீ வந்து கட்டின்னு வந்துவியா இல்லை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டியா அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க. அதெல்லாம் பார்த்து ராகு செமையாக டென்ஷனாக அவங்கள போட்டு அடிச்சிடுறாரு. அவங்கக்குள்ளே ராகு பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாரு. செம ஃபைட் ஆகுது. அந்த டைமில் ராகுவுக்கு லைட்டாக வந்து அடிபட்டுடுது. அதை பார்த்து அபி ரொம்ப துடிச்சு போகிறாங்க. அபி வந்து அப்படியே ராகுவை கட்டி பிடிச்சிட்டு அழறாங்க. உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல, என்ன ஆச்சுங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவங்க வந்து அணிஞ்சிருந்த சாரியை வந்து கிழிச்சு வந்து அவருக்கு வந்து கட்டி விடுறாங்க. அப்படியே ராகவ் வந்து தன்னை மறந்து அபியே பார்க்குறாரு. அபியும் ராகவே பார்க்குறாங்க. உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல ஒன்றும் இல்லைன்றாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே இது உண்மையான அன்பா இல்லை போலியான அன்பா ஒன்றுமே புரியலையே. இவ வந்து பேசுறது பழக்கத்தில் உண்மையாக இருக்குது. ஆனால் இவ மனசில் வேற ஒன்று இருக்குது. என்னால் புரிஞ்சிக்கவே முடியல இந்த அபியை அப்படின்னு சொல்லிட்டு ராகவே வந்து ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு. அடுத்து வந்து அபி என்ன பண்ணுறாங்க, என்னங்க நீங்கள் பார்த்து வந்து ஃபைட் பண்ணுறதுல பாருங்கள் எப்படி வந்து அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே நீ பண்ண வேலை தான் இவ்வளவும், நீ தான் மண்ணை வந்து இந்த மாதிரி வீடு கட்டி விளையாடிட்டு இருந்த அப்படின்னு நான் என்னங்க பண்ணுவேன் அவங்க இப்படி பண்ணதுக்கு அப்படின்னோடனே சரி சரி ஓகே ஒன்றும் இல்லை எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. சரி எதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஃபைட் பண்ணி என்னை காப்பாற்றுனீங்க அப்படின்னோடனே யாராக இருந்தாலும் நான் காப்பாற்றுவேன், அது வந்து எந்த லேடிஸாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னோடனே அப்படிலாம் கிடையாது, நீங்கள் என்னை விரும்பினதால தான் காப்பாற்றுனீங்க அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. இவன் என்ன சொல்கிறா அப்படின்னோடனே உண்மையை சொல்லுங்கள், என்ன உங்களுக்கு பிடிக்கும் தானே, ஆனால் நீங்கள் என்னை வேணுமே வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி ஏமாத்துறீங்க தானே அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, எனக்கு ஒன்றும் ஒன்று பிடிக்காது. இல்லை உண்மையை சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்சு போச்சுங்க, உங்கள் மனசில் வந்து நான் வந்து நல்லவன்னு உங்களுக்கு தெரியுது, ஆனால் வேணுமே என்கிட்ட சண்டை போடுறீங்க, உண்மையை சொல்லுங்கள், எனக்கு பிடிக்குமா பிடிக்காது, எனக்கு பிடிக்கும் தானே அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அமைதியாக இருக்காரு. உடனே வந்து யார் தான் இங்கே உண்மையை சொல்கிறது, முதல்ல நீ உண்மையை சொல்கிறியா, இது வரைக்கும் என்கிட்ட மறைச்சி வச்சு இந்த உண்மையை ஏதாவது ஒன்று சொல்கிறியா அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்படி இவர் என்ன சொல்கிறாரு, ஒரு வேளை வந்து அந்த வீணா போன முரளியோட கதையை தான் வந்து கேட்குறாரா, ஒரு வேளை இந்த விஷயம் இவருக்கு தெரியுமா, தெரிய சான்ஸ் இல்லை, எதுக்கும் நம்ம வந்து முரளியை பற்றி சொல்லிடுவோம் எல்லா விஷயத்தையும், அப்போ தான் வந்து இவருக்கும் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு வந்து அது வந்துங்க உங்கள் அக்கா வீட்டுக்காரர் இருக்கார்ல அப்படி சொல்ல வராங்க. அப்போ கரெக்டாக வந்து அங்கே வந்துடுறாங்க. ஆகாஷும் அனுவும் என்னாச்சுடா எப்படி அடிபடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் பதறி போகிறாரு. ஒன்றும் இல்லைடா இந்த மாதிரி நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாரு. அதை கேட்டுச்சே என்னை கூப்பிட்ருக்கக்கூடாதுடா அவங்கள ஒரு வழி பண்ணியிருப்பேனே அப்படின்னோடனே இந்த மாதிரி ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கடா போனானுங்க அவனுங்க, டேய் அவனுங்களாம் ஓடி போயிட்டானுங்கடா ஒன்றும் பிரச்சனை இல்லை, டே என்னடா உனக்கு அடிபடிச்சா கட்டெல்லாம் கட்டி வச்சுருக்கா சொல்லிப்பார். இல்லைடா எனக்கு ஒன்றும் இல்லை சாதாரண காயம் தான், இவ தான் இது பெருசுப்படுத்திட்டா அப்படின்னோடனே பின்ன பயமாக இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அனுவும் கேட்குறாங்க. சரி ஓகே நல்ல காலம் ஒன்றும் ஆகலை, சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. அப்போது அந்த அபி வந்து யோசிக்கிறாங்க, சே நம்ம அந்த முறையில பற்றி சொல்லலான்னு வந்தோம், அதுக்குள்ளே சொல்ல முடியாமல் போயிடுச்சு, சரி இன்னும் சந்தர்ப்பத்தில் கண்டிப்பாக சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வராங்க. அடுத்து வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தோடனே எல்லாருமே பதறி போகிறாங்க. என்னடா ஆச்சு ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே இல்லை ஒருத்தவங்க மோதிட்டு போகிறாங்க, அதில் ராகவ் வந்து லைட்டாக வந்து அடிபட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க. இப்போ சொன்னால் எல்லோரும் பதறிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து இங்கே பூஜை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ எல்லோரும் சேர்ந்து சாமி கும்பிட்றாங்க குடும்பத்தோட. சரிம்மா எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல விஷயம் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னோடனே பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க, என்ன விஷயம் பாட்டி அப்படின்னோடனே இந்த மாதிரி அனுக்கும் அபிக்கும் வந்து தாலி பிரித்து கோக்கணும், டைம் ஆகிடுச்சு இல்லையா, அதனால் அந்த வேலையை நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னோன்னா சுந்தரி செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. இப்போ எதுக்கு அதெல்லாம் இங்கே பாரு சுந்தரி, எதுக்கு எதாலும் தடங்கள் போகிறத முதல்ல நிறுத்து, தாலி பிரித்து கோக்க வேண்டியதெல்லாம் அந்தந்த டைமில் செஞ்சே ஆகணும், அபிக்கும் வந்து அணுக்கும் ஒன்றா வச்சுட்டு போகிறோம், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல எல்லாருக்கும்னோடனே உன்னை ராகவ் பார்த்தோன்னே அப்படியே வந்து முரளி யோசிக்கிறாரு. ராகவ் உனக்கு பிடிக்கல போட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. உடனே வந்து ராகவ் வந்து பாட்டியை பார்த்துட்டு பாட்டி வந்து மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு எனக்கு இதில் முழு சம்மதம் எந்த பிரச்சனையும் கிடையாதுன்றாரு. அது கேட்டு வந்து அப்படியே வந்து முரளி டென்ஷன் ஆகிறாரு. சே இதை நடக்க விடக்கூடாதுன்னு நினச்சிட்டேன், இந்த மாதிரி ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் அத்தை, கண்டிப்பாக வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து நடக்கவே கூடாது, இந்த நிகழ்ச்சி நடந்தது அப்புறம் வந்து பெரிய பிரச்சனை ஆகிடும், மறுபடியும் அபி மனசில் ராகவ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறிடுவான், அதுக்கப்புறம் அபியும் ராகவும் பிரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆமாப்பா நானும் அதை யோசிக்கிறேன் அப்படின்றாங்க.